91 சங்கீதம் அதனுடைய 1வது வசனமும் 14வது வசனமும் நான் படிக்கிறேன். உன்னதமானவன் மரபில் இருக்கிறது, சர்வ வல்லவருடைய நிழலில் உன்னதமான தேவனுடைய மரபில் வசிக்கிற ஒரு மனுஷன் சர்வ வல்லமை தேவனுடைய நிழலில். அப்போ நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? உன்னதமான தேவன். அப்ப உன்னதமானவருடைய மரபில் யாரு வாசமா இருக்கிறையோ ஆ மனுஷன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலின் கீழ் தங்கி இருக்கிறான். சொல்றது சொல்லுங்களா? அவன் மனுஷன் கீழ் எல்லாம் தங்கி இருக்கிறது. யாரோட கீழ்? சர்வ வல்லவருடைய. ஒரு பாஸ்டர் அன்றல் தங்கி இருக்கிறியா? அதான் மனைவியின் அன்றல் தங்கி இருக்கிறியா? குரூப் கம்மட்டி ஒண்ணுமே அல்ல. உன்னதமானவருடைய மரபில் உண்மையாய் ஒருத்தன் வசிச்சால் சர்வ வல்லமை தேவனுடைய நிழலில் என்ன செய்கிறார்? சொல்லுங்களா? தங்குவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சர்வ வல்லமை தேவனுடைய நிழலில் தங்குற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற விடுதலைகளை குறித்து அல்லேலூயா நாம் புரியணும். புரியாம போனால் அந்த விடுதலைகளை நமக்கு எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சீக்கிரமா அதனுடைய 14வது வசனம் படிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் ஒருத்தனை உயர்த்தி பிடிக்கிறது யாரு? அவனின் நாமத்தை குறித்து காட்டுகிற அரபு. தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு மனுஷன் அருவண்டாய் வரப்போ தேவன் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆனா மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்திலோட்டு ஏறுவதற்காக பல தந்திரங்களும் குதந்திரங்களும் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். எப்படியாவது என்ன செய்யணும்? உயர்ந்த அடைக்கலத்தில் ஏறணும். ஆனா வேதம் சொல்லுகிறது உன்னதமான தேவனுடைய மரபில் ஒருத்தன் வசித்தால், சர்வ வல்லமை தேவனுடைய நிழலில் ஒருத்தன் தங்கியால் அவனுக்காக தேவன் என்ன செய்வார்? ஒரு உயர்ந்த அடைக்கலம் உண்டாக்கும், ஒரு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஜெப வீரன்மாரை குறித்து நாம் படிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அதில் பட்ட ஒரு மனுஷன் தான் யாக்கோபு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்காக பலவிதமான தந்திரங்களை உருவாக்கி, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அவன் நினைச்சது அப்பன் கையில் இருக்கிற ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு பாயசம் உண்டாக்கி கொடுத்தா போதும். ஸ்தோத்திரம் சொல்லுங்களா? அப்பனு பிடிச்ச பாயசம் உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளாமல் அம்மா சொன்ன வார்த்தையை நம்பி அம்மையோடு கூட இணைந்திருந்து டேஸ்டான பாயசம் உண்டாக்கி அல்லது அண்ணனுடைய சரீரத்தில் நிறைய முடிகள் உண்டு. அப்போ மிருகத்தின் தொலி எடுத்து உடம்பில் போட்டு நிறைய முடிகள் உள்ளதாய் காட்டி நல்ல ஒரு சுடு பாயசம் உண்டாக்கி அப்பனு கொடுக்கும் போ ஏசாவன் சொல்லுகிற அப்பன் பார்வையற்றவன் அல்லேலூயா, சகாக்கு பார்வையற்றவனாய் ஸ்தோத்திரம் அல்லேலூயா வயசான காலத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இவன் அல்லேலூயா தம்பி போய் பாயசம் உண்டாக்கி கொடுத்து அப்பனை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா கொஞ்சம் கழிஞ்சப்போ ஆளு வனாந்திரத்தில் போய் வேட்டையாடி அந்த மிருகத்தை கொண்டு வந்த அப்பனுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்காக மூத்த மகன் வனாந்திரத்தில் போய் திரும்பி வரும்போது இவட இளையவன் ஆசீர்வாதம் அல்லேலூயா 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 திருடி எடுத்துட்டு ஒற்ற போக்கு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பேரு தான் யாக்கோபு. ஆனால் யாக்கோபு ஒரிக்கல் அல்லேலூயா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு வந்துட்டு அல்லேலூயா வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு வந்துட்டு இவர் இடத்தில் வந்து சீக்கிரமா படி ஆதியாகமம் 28ஆம் அத்தியாயம் அதனுடைய அல்லேலூயா 10வது வசனம் முதல் படி. யாக்கோபு பெர்சேபாவை விட்டு புறப்பட்டு கானானுக்கு போக பிரயாணம் பண்ண போது ஒரு இடத்திலே வந்து சூரியன், இந்த லோகத்திலே சூரியன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அஸ்தமித்தபடியினால் அங்கே நாத்தங்கி அவிடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிசாரமாய் தட்டி போடுகிற பலதும் நாளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமாய் மாறுகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. யாக்கோபு ஆராய்ந்து புறப்பட்டு பெர்சேபாவில் வந்து அங்கே உட்கார்ந்த நேரத்தில் அல்லேலூயா அந்த இடத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஈலோகத்திலே சூரியன் அஸ்தமிச்சு எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி அப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு யாபோக்கு ஆற்று நீச்சலாடி கடந்து ஸ்நானத்திற்கு முன்குறியை காட்டி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவருடைய
மகிமையை பெற்றுக்கொண்டு இவன் முன்னேறி வருகிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய சூரியன் இருண்டு போயிடுச்சு. சோத்திரம் அல்லேலூயா. அவன் நினைத்தது ஆண்டவரோடு கூட அண்டிக் கொண்டிருந்தால் சீக்கிரமா அப்பனை ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டால் சீக்கிரமா விடுதல் பெற்றுக் கொள்ளாமல் தான் நோக்கத்தோடு கூட ஓடும் போது முன்னோட்டு போக போக சூரியன் கொஞ்சம் இருட்டாய் மாறுகிறது. அடிக்கின்ற ஒளி கொஞ்சம் லைட்டா கம்மியா அடிக்க தொடங்கிய போது இவனுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து இவன் தலைங்கணையாக்கி வைக்கிறோம். சோத்திரம் சொல்லுங்களா. பக்கத்தில் கிடந்த கல்லை எடுத்து தலைங்கணையாக்கி வைக்கும் போது இவனுக்கு தெரிஞ்சில்ல கல்லு நாளே தேவனுடைய ஆலயமாக வந்தா இவனுக்கு தெரியாமல் தான் வைக்கிறது. ஆனா சூரியன் இருண்டப்ப முதல் இவன் ஆரம்பிச்சு, ஆண்டவரே எனக்கு நீ இடத்தும் வளர்த்தும் போக முடியாது, நீரே எனக்கு அடைக்கலமாக இருக்கணும், நீரே எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். 91 சங்கீதம் 16 வசனத்தில் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாழ்க்கையாக இருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். நான் விடுவிக்கிறது மட்டுமல்ல, நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சோத்திரம் சொல்லுங்களா. நீங்க ஜெபிக்க வந்தாலும் வந்தில்லைங்களா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒண்ணுதான் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். விடுவிக்கிறதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாஞ்சையா இருக்கிற மனுஷனே தேவன் விடுவிப்பது வேதம் சொல்லுகிறார். வேதத்தை நம்பி உண்மையாய் வெளிவருகிறார் ஒரு மனுஷனையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இவன் கல்லுகளை எடுத்து தலைங்கணையாக்கி வச்ச லோகத்தினுடைய சூரியன் எல்லா வாழ்க்கையில் இருட்டாய் மாறி இடத்தும் மரத்தும் போக முடியாது, சகல வழிகளும் அடையப்பட்டு இது எப்படி முன்னேறி போகவும் தெரியாதா மனுஷன் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்தில் பரலோகம் திறக்கிறது. நீ எந்த இடத்தில் இருட்டாய் இருக்கிறியோ, எந்த இடத்தில் உனக்கு முன்னோட்டு போக முடியாதுன்னு நீ சொல்லுகிறியோ அதே இடத்தில் உனக்காக பரலோகம் திறக்கப்படும். அது அடுத்த வசனம் படி. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியா அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து பாருங்களா, எல்லா சௌகரியம் உள்ளவன் இப்ப எங்க கிடக்கிறார்? பிச்சைக்காரனாய் கிடக்கிறார். சோத்திரம் சொல்லுங்களா. சௌகரியம் நிறைய உண்டு, ஆனா இப்ப படுக்கை கல்லு தலைங்கணையாக்கி வச்சு முன்னாடி நல்ல சூப்பர் பெட்டை வாங்கி 5-6 தலைவனை ஒருமிச்சு வச்சு அதன் படுத்தவன் இப்ப படுக்கிறதுக்கு என்னதான் உண்டு? கல்லு மட்டும். சோத்திரம் சொல்லுங்களா. அப்படி ஒரு அவஸ்தை நமக்கு வருமா? ஐயா வரும். என்னன்னு கேட்டால் உன்னை குறிச்சும் என்னை குறிச்சும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் போ உன்னை மேக்சிமம் கீழே இறக்கும். சோத்திரம் சொல்லுங்களா. சோத்திரம் சொல்லுங்களா. நான் என்னோட ஒரு சாட்சியத்தில் நீங்க கேளுங்களா. வெளிநாட்டில் இருக்கும் போது 2.5 வருஷம் பார்க்கில் கிடக்க வேண்டும் நிலைமை வந்தேன். கையில் சட்டை ஒன்றும் இருக்க மாட்டாரு, கையில் பைபிள் இருப்பாரு. பைபிள் கவர்ந்து போட்டு கொண்டு நடக்க மாட்டாரு. பைபிள் கொண்டு நடக்கிறன்னு சொன்னா இப்படிதான் கொண்டு நடப்பாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. இப்படிதான் வெளிநாட்டில் இப்படிதான் கொண்டு, இங்கே கூட்டத்துக்கு வர்றவங்க பைபிள் பொதிஞ்சுதான் கொண்டு வருகிறது சில ஆளுகள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வெளிநாட்டிலே பைபிள் சேர்த்து வைப்பாரு. ஸ்தோத்திரம். 2.5 வருஷம் பார்க்கல் கிடக்க வேண்டி வந்தேன். இந்த இடத்துல சூடன்னு சொல்லுகிறது 45 டிகிரி. அங்க சூடன்னு சொன்னா 50க்கு மேல இருக்கும். ஹியூமிடிட்டி ஒரு புழுக்கள், ஒரு வல்லாத்த புழுக்கள், அது ஒரு 35 மேல இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போ வெளியில் தங்கவே முடியாது. ஏசி இல்லாத ஓய்வும் இல்லை. சோத்திரம் சொல்லுங்க. வெளிநாட்டில் இருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா 2.5 வருஷம் பார்க்க கிடக்க வேண்டி வந்தேன். அதுல ஒரு 5 நாள் கல்லு தலைங்கணையாக்கி வச்சு படுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சோத்திரம் சொல்லுங்களா. இந்த லோக்கு ஒரு பீஸ் எடுத்து தலைக்கடி வைக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் உண்டாயிட்டு அவங்க சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் தீவிரமா நிற்கிறார். அப்போ நான் கேட்கிற ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? ஒரு பிச்சைக்காரன மாதிரி, ஒரு பைத்தியக்காரன மாதிரி பைபிள் எடுத்து கஷ்டத்தில் வச்சு படுக்கிறதுக்கு வீடும் இல்ல. ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல, குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்ல. அநேகர் ஜெபிக்க கூப்பிடுகிறார். எல்லாரும் சௌகரியத்தில் இருந்து கூப்பிடுகிறார். ஆனா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சௌகரியத்தில் இருக்கிறது நம்ம நினைக்கிற ஆளுகள் எல்லாம் பிரச்சனத்தில் தானையா. நான் நினைக்கிறேன், நான் பார்க்க படுத்து கிடக்கிறேன். என்ன கூப்பிடுறவங்க எல்லாம் நல்ல வேலை சௌகரியங்கள் உள்ளவர், அவருக்கு சமாதானம் இல்லை. சோத்திரம் சொல்லுங்களா. அதனால நான் என்ன பண்ணி, நான் பிச்சைக்காரனா இருந்தாலும் அவனை நல்லாக்கி வைக்கணும். எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் பார்க்க கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்படலாம்.
அதனால 2.5 வருஷம் ஒரு மனுஷன் எடுத்து நான் பார்க்கில் கிடக்கும் சொல்லவே மாட்டார். காலையில எழும்பாரு, நல்லா குளிப்பாரு, நல்ல பேண்ட் சட்டை போட்டு டிப் டாப்ல பைபிள் இருக்கும், கட்டத்தில் வைக்கும் ஒரு போக்கு. பாகிஸ்தானிகள், அரபிகள், நைஜீரியன்ஸ், கேமரூன், பெங்காலி, தமிழன், ஆந்திரா, பஞ்சாபி, மலையாளி சகலத்தினோடு தீர்க்க தரிசனம் பேசும், இயேசுவை குறித்து சுவிசேஷம் பேசும். அநேக இடங்கள் அற்புதம் நடக்கும், அநேக இடங்களில் விடுதலை நடந்துட்டே இருப்பார். அப்படி போகிற வேளையில் ஒரு நாள் 5 நிமிஷம் அல்லேலூயா கல்லு தலங்கணையாக்கி வச்சு நம்ம படுக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஒரு நாள் படுத்தப்போ அந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டா இருந்து, புல் எல்லாம் கிடந்ததுனால கொஞ்சம் கம்ஃபர்டா இருந்து, அதனால மறுநாளும் போயிடுச்சு. 5வது நாள் நினைக்கிறேன், 4வது நாளும் தெரியல. இதுல ஏதோ ஒரு நாள் நான் படுத்து கிடக்கும் போது எதுவும் தெரியல. 5 நாள் சாதாரண ஒரு சூழ்நிலை போனால் கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்கிற பைபிள் தான். ஆனா பைபிள் தலையை வைத்த கொஞ்சம் கூட கம்ஃபர்டா இருப்பாரு. ஏதோ என்னோட சிந்தனையில் பைபிள் தலையை வைக்கிறதுக்கு எனக்கு எந்த ஃபீலும் வந்ததில்லை. அதனால நான் என்ன பண்ணிவிட்டேன், அப்படியே கல் எடுத்து தலைக்கடி வச்சுட்டேன். கல்லு தலைக்கடி வச்சுட்டு அப்படி படுக்கிற நேரத்தில் ராத்திரி ஒரு 2:30 மணி ஆகும். படுத்து 2-3 மணிக்கூர் ஆயிடுச்சு. 2:30 மணி ஆகும்போ பைபிளில் போய் கை ஒரு தட்டுகிறேன். தட்டம்போ நான் ஏதோ ஒரு சாதனம் பாம்பு போல இழைந்து என்னுடைய அடுக்கு வந்து என்னை கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு உண்டாயி, திடீர்னு அந்நிய பாஷை பேசி சாடி எழுதும் போது ஒரு பாகிஸ்தானி அல்லேலூயா அவன் நினைச்சதுன்னு சொன்ன, அவனும் பிரச்சனத்தில் கிடக்கிறவன். அவனும் நினைச்ச ஒண்ணுங்கில் நான் சாகும், இல்லைங்க நான் ஜெயிலுக்கு போகும். அல்லேலூயா எவனேங்கிற ஒருத்தரை கொம்ப அவன் கையில் இருக்கிற பைசை அடித்தெடுத்து எதங்கிலும் செய்யாம். கருத்த பயனிட்ட புஸ்தகத்தை பார்த்தப்போ அவன் நினைச்ச ஏதோ ஒரு கருத்த பேசுவதில் இருக்கு, அதனால பைசை அடிக்கும்னு சொல்லி ஒரு இன்னலோக்கு எடுத்துட்டு என்னோட தலையில் அடிக்கிறதுக்காக இவன் இப்படி கல்லும் வச்சுட்டு நிற்கிற, என்னோட பைபிள் கை தட்டுகிறேன், பாம்பு சன்னிய வாசை நான் எழுப்புகிறேன். இவன் பயந்து ஓடுகிறேன். இவன் ஓடுகிற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தையா, ஐயா நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு மகிமை என்ன தொட்டது. எனக்கு தெரியாத ஒரு பாட்டை நீ பேசியது. அந்த மறுநாள் காலையில் மனுஷன் நான் போனதில்லை, பயந்தில்லை. அடுத்த நாள் நான் அங்கே தங்கி எனக்கு எதிரே வந்தவரை எனக்கு எடுத்து கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இவன் எனக்கு எடுத்து வந்து கிறிஸ்தவங்களில் உண்மையா செயல்படுகிறது என்ன போற ஆளுகளாகும். கரெக்டா மக்களுக்கு வார்த்தை சொல்லிக் கொடுப்பார். சொன்னபடி அன்பு, பாசம், இரக்கத்தை சொல்லிக் கொடுப்பார் என்று சொன்னாரு. அவன் சொன்னது, ஐயா நேற்று உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன். ஏதோ ஒரு பாக்கியத்தில் நீ ஏதோ பேசுகிற வாயிலிருந்து கத்தி பேசும்போது ஒரு பயங்கரமான மகிமா உன்னை சுற்றி இறங்குறது. எனக்கு ஒரு பயம் உண்டாயி நான் ஓடிட்டேன். மகிமை எதன்னு தெரியறதுக்காகத்தான் நீ ஒரு வித்தியாசமான ஆளும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் உனக்கு எடுத்து வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்து மன்னிச்சிடுது. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், சாட்சி சொல்லி விடும்போது தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவன் கேட்டாரு, உனக்கு கைது இருந்து என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா இதுதான் எங்களுடைய கிதாப், எங்களுடைய பைபிள். இவ்வளவு மகிமா நீ இருக்கிறோனா, இது சாதாரணம் அல்ல. அப்படி இருந்தா இவ்வளவு பயங்கரமான ஒளி உன்னை சுற்றி அடித்தால் அதிகம் தாமசிக்காதே, நீ எனக்காக ஜெபம் பண்ண. என்னோட கை நிறைய நாள் ஆகி மடங்கி இருக்கிறோம், எனக்கு வேலை எடுக்க போக முடியாது, நீ ஜெபம் பண்ண. கை எனக்கு நூண்டு வந்தால் நான் உன்னோடு கூட தப்பிச்சு வருவதுனால ஒன் ஸ்பாட்டில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு கையை பிடித்துட்டு ஒட்டவல் இயேசுவின் நாமத்தில் ரிலீஃப், வியாதிகள் விடுவிக்கப்படும்படி இப்போ இவன் கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சொல்லி ஒத்த வலி அல்லது மடங்கி இருந்த கை நேரே ஆயிடுச்சு. இவன் சொன்னார், பேருந்து சட்டை வாங்கித்தான், நான் கூட்டத்துக்கு வர்றேன், என்னோட கூட உள்ளவரை நான் இணைத்து கொண்டு வரான்னு சொன்னாரு. அப்போ நான் கூட்டிட்டு போய் இல்லையா பாஸ் எடுத்து சொன்னாரு. பாசம், ஐயோ அரபிகள் பாகிஸ்தானிகளை வந்து என்ன செய்யக்கூடாது, கூட்டத்துக்கு கொண்டு வந்தா கூட்டத்தை மூடி போட்டுடுவாரு, பெரிய பிரச்சனை போடுவாங்க. நான் சொல்லிட்டு பாஸ்டர் உங்களுக்கு விசுவாசம் இல்லையான்னு கேட்டேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற கொஞ்சம் பயம் உண்டு பிரதர். அப்படி சில பயங்கள் உள்ள ஆளுகளும் இந்த காலத்தில் உண்டு. ஆனால் ஒரே ஆளுகள் அவன் என்னோட கூட பழகி அவனுக்காக போக சொல்லி சுவிசேஷம் சொல்லி அவன் சொன்னாரு, இந்த இடத்திலிருந்து நான் பாகிஸ்தானுக்கு போறார், உன்னோட நான் பேசி யாரும் பேசி இருக்கிறோம், நீ ஒண்ணு மட்டும் வச்சுக்கோ, நான் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும். அவன் பண்ணுகிறே இல்லையோ அது எனக்கு தெரியும்டா. அவன் வாயில் இந்த வார்த்தை வந்து, ஐயா கல்லு தலங்களையாக்கி வச்சு உனக்கு படுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தா அது உன்னுடைய தகத்தை அல்ல, அதனுடைய லாஸ்ட் மூவ்மெண்ட் அல்ல. நீ புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் உண்டு. பிசாசு சவால் விடும், பிசாசு தந்திரம் உருவாக்கும்,
உன் குடும்பம் இழந்துடுச்சு, உன் பிள்ளை இழந்துடுச்சு, இனி ஒருபோதும் எழுப்பாதுன்னா. ஆனா நீ நம்பவே கூடாது. எழும்பி பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மகள் பல செய்து நல்லவனே சுவக்கு நன்றி பாடல் பாடலும். உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோர்வுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு. அக்காரணத்தை தேடி நீ போகாமல், அக்காரணம் தான் இயேசு. அவரை மட்டும் அண்டிக் கொண்டிருந்தார். அவருடைய சமூகத்தில் மட்டும் நீ அர்ப்பணிச்சு கொடுத்தார். அவருடைய சமூகத்தில் மட்டும் நீ அர்ப்பணிச்சு கொடுத்து எழுப்பியார். அவர் ஒரு போதும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், யாக்கோபும் கல்லு தலங்கரையாக்கி வெற்றி கிடந்து உறங்க போது என்ன நடந்திருக்கும்? நான் பைபிள் படிக்கலாம். ஒரு சாதாரண மனுஷனாயா எனக்கு இப்படி ஒரு அனுபவம் உண்டாயா? யாக்கோபுக்கு என்ன உண்டாயன்னா, நான் படித்தால் மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நமக்கு எழுதி வர முடியும். சீக்கிரம் படி. அங்கே அவன் சொப்பனம் கண்டார். அதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் துணி பாருங்கள் வானத்தை தொட்டிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய், பாருங்களா, பிரச்சனை கடினமாய், படுக்கிறதுக்கு இடமில்ல, டைட்டு ஷெட்யூலில் போயிட்டு இருக்கும் போது தூதன்மார் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாய் ஒரு சொப்பனம். படுக்கிறது இந்த அளவுக்கு தலைக்கடியில் வச்சு, கல்லு தலைக்கடியில் வச்சு, அது யாக்கோபு படுத்துக் கொண்டிருக்கும் போது பரலோகம் யாக்கோபுக்காக துறந்தது. அப்ப சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில் வருகிற சோர்வுகள், உன் வாழ்க்கையில் வருகிற நஷ்டங்கள், நீ என்ன நினைக்கிறது? ஆண்டவர் உன்னை விட்டடித்தா? நோ. என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் மனுஷன் உன்னை விடும், சுத்திவேசம் உன்னை விடும், சகலரும் உன்னை விடும். ஆனா இயேசு ஒரு போதும் உன்னை விடாதையா. அவர் உன்னை ஆண்டிக் கொண்டிருப்பான். அதனால தான் 91 சங்கீதம் 14 வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியாலே நான் அவனை விடுவிப்பேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தால் அவன் எப்படிப்பட்டவன்? ஐஏஎஸ் ஆபீசரோ, டாக்டரோ, போலீஸோ, அவன் பிச்சைக்காரனோ, அவன் குப்பையில் கிடக்கிறோ இயேசு பார்க்க மாட்டாரு. கைபிடிக்கும், தூக்கும். மகனே மகளே, நீ இழப்ப. உன்னுடைய பணமோ, உன்னுடைய பொருளோ, உன்னுடைய சொத்தோ ஒண்ணு இருக்க வேண்டாம். நீ இழப்ப. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் நம்மளை எழுப்புகிற தேவன். இயேசு ஒரு போதும், அல்லேலூயா, அநேகர் இந்த காலத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறது என்று கேட்டால் ஆண்டவருக்கு லைட் அடிச்சு கொடுப்பார். ஆண்டவரே, நீ அந்த வழிக்கு போ, நீ இந்த வழிக்கு போ, நான் என்னுடைய வழிக்கு போகலாம். அப்படி முடியாது. அவருடைய வழிக்கு ஒரு மனுஷன் வந்தால் அவனை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. சீக்கிரம் படியா. அதுக்கு மேலாக கர்த்தர் இருந்து நானும் தகப்பனாகியா. அப்ப சூரியன் இருண்ட போது, வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டப்பட்ட போது, இது எப்படி முன்னோட்டு போது யோசிக்கிற நேரத்தில் என்ன பண்ணி, தகப்பனாகியா அப்ரகாமின் தேவன், இஸ்ஹாக்கின் தேவன் யாக்கோபோடு பேச ஆரம்பிச்சு எல்லாம் நஷ்டப்பட்ட இடத்துல ஆண்டவர் பேச தொடங்கி, அப்ப நான் சொல்லட்டும், உனக்கு வர்ற நஷ்டம் எங்கேயோ அந்த இடத்திலிருந்து இயேசு பேசும். உனக்கு எங்க சோர்வரியோ அந்த இடத்தில் 91:14 அவன் என் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் அவனை உயர்த்தி உயர்ந்த அடக்கத்தில் வச்சு அழகு பாப்பா. தேவன் நம்மளை அவருடைய கையில் வச்சு அழகு பார்க்கிற அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உனக்கு வாஞ்சை உண்டா? நீ எழுப்பு, நீ எழுதி பிரகாசிக்கும். உனக்கு சொல்லி ஒரு வாஞ்சை வந்தால் ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒத்த செகண்ட் கொண்டு உலகத்திலிருந்து மாற்றப்பட்டு போக வேண்டாம். ஒத்தை அடி. தலைக்கடிக்கிற பாகிஸ்தானி சொன்ன வார்த்தை, ஒத்தை அடிக்கு உன்னை கொல்றதுக்காக பிளான். உன்னை கையில் இருக்கிற கருத்த சாதனம், சோத்திரம், அதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பொக்கிஷம், ஒன்றுங்கில் ஒரு 1000 திரம்சோ, 1000 திரம்சம் இங்க 30,000 ரூபாய் எதங்களும் கிடைச்சா எனக்கு என்ன செய்யலாம்? கொஞ்சம் ஆறுதல். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி ஒரு நோக்கத்தோட கல்லெடுத்த எடுப்பாகும். அல்லேலூயா. அபிஷேகம், அந்நிய பாஷையும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை தட்டி எழுப்பியப்போ அல்லேலூயா ஜாதி கண்ட உடம்பில் மகிமை இறங்கி, அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை படுத்து கிடக்கிற இடத்தில் மகிமை உண்டா இல்லையா?
ஆனைக்கு ஆனையில வலிப்பம் தெரியாது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு அவன் வலிப்பம் தெரியல. அவனை நிசாரமா நடக்கிறேன், எனக்கு சாப்பாடுக்கு வழி. உனக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத நிலைமை உருவாக்கிய தேவன் தெரியாமல் அல்ல, உனக்கு ஒரு இருட்டு வந்தது, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, உன்னை எழுப்பிக் கொண்டு வருகிறதுக்காக. சொன்னது செஞ்சு முடிக்கும் வரையும் உன்னை கைவிடாத தேவன் அல்ல உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு ஒரு பிரச்சனை தந்தது தேவனுக்கு தெரியாமல் அல்ல, அந்த பிரச்சனை இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை கல்லில் தங்க வச்சது ஆண்டவருக்கு தெரியாமல் அல்ல, உன்னை வீடு இல்லாத நிலைமையாக்கியது இயேசுவுக்கு தெரியாமல் அல்ல. உன்னை பிரச்சனத்தில் வந்த சூழ்நிலைகள் ஒன்னும் இயேசுவுக்கு தெரியாமல் அல்ல. நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்த இப்ப ஒரு லோன் இல்ல, இயேசுவுக்கு தெரியும். சோதரம் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை எழுப்பிக் கொண்டு வருகிறதுக்காக, உன்னை ஒரு இஸ்ரவேலாக்கி மாற்றுகிறதுக்காக, மகிமை உள்ள சாட்சியாக்கி மாற்றுகிறதுக்காக. அதோ இந்த பிரச்சனத்தை நீ பார்க்கும் போது பயந்து ஓடுறியா? தப்பிக்கவே முடியாது. தாவீது சொன்ன பாதாளத்தில் போய் உட்கார்ந்திருந்தேன், அங்கேயும் தேவனுடைய கரம் என்னை தொட்டது. இவன் எங்க போய் உட்கார்ந்து இருந்து ஒளிச்சு ஒளிச்சு மாறி போனான்னு நினைச்சேன். ஒரு சுத்திவேஷன் மட்டும் இல்ல, இப்பிரச்சனத்தை அல்லது ஜெயிக்க முடியாமல் பிரச்சனத்தை கண்டு பயந்தும் நம்மளால் எங்க போய் ஓடி ஒழிக்க முடியாது. காரணம், இப்பிரச்சனத்தை ஆரம்பித்த சத்ரு அவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, இவன் இதோட முடிக்கணும், இதோட இவனை அழிக்கணும். ஆனால் இப்பிரச்சனத்தை ஆரம்பிச்சப்போ உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு. அவன் நினைக்கிறார், என் பிள்ளை என்னிடத்தில் எப்பொழுதான் வாஞ்சி உள்ளவனாய் வரும், என் பிள்ளை என்னுடைய சமூகத்தில் வாஞ்சை உள்ளவனாய் எப்ப எழுந்து வந்து பகலும் நோக்கி கொண்டிருக்கிறார். வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறவா, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறவா, வாஞ்சை உள்ளவனாய் எழுப்போம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கதை பேசக்கூடாது. அவன் என்னிடத்தில் வாஞ்சை உள்ளவனாய் இருக்கிறதுனால நான் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அடுத்த வசனம் சீக்கிரம் படி. நீ படுத்திருக்கிற பூமியே உனக்கு லூசு விட்டு தீர்க்கதரிசனம் பேசுகிறார். படுக்கிற இடம் சாவ பூமி, இடத்துக்கு பேரு லூசு, 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்லாத இடம். அல்லேலூயா. ஒரு செழிப்பும் இல்லை லூசு. ஆனால் யாக்கோபு படுத்து கிடக்கிற இடம் லூசா இருக்கு, வெறும் மண்ணா இருக்கிறது. ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு தோற்றம் வேண்டாம், ஒரு சிந்தனையும் வேண்டாம். இவ்விடம் எழுப்புறது ரொம்ப கஷ்டம். இவன் வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தில் இருட்டாய் இனி எழுப்பு வந்த எந்த நம்பிக்கையும் இல்லை. இப்படி இருக்கும் போது அந்த இடத்தில் பிதாக்களோட தேவன் பேசணும்னால் இவனை குறிச்சுள்ள தேவனுடைய திட்டம் சாதாரணம் அல்ல. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நீ மறந்திருக்கலாம், உனக்காக அநேகர் ஜெபித்திருக்கிறார், உன் குடும்பத்தை அநேகர் ஜெபித்து தாங்கி இருக்கிறார். ஜெபம் வீணா போகாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோட ஜெபம் வீணா போகாது. ரட்சிக்கப்படாதவன் ஜெபம் எனக்கு தெரியல, ஆனா வேதம் சொல்லுகிறது உண்மையான நீதிமான ஜெபம் அது எச்சரிக்கை உள்ளது. அது மனமேகங்களை மாற்றி மாணவ நடத்தில் இருக்கிற அசுத்தாவிகளை வெட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இன்னல்லங்கி நாளை ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வரும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிதாக்கள் ஜெபித்த ஜெபம் சாதாரணம் அல்ல. ஆபிரகாம் ஜெபித்த ஜெபம், அல்லேலூயா, ஈசாக்கு ஜெபித்த ஜெபம் சாதாரணம் அல்ல. பிள்ளையோட வாழ்க்கை வந்தப்போ லோகத்திலே சூரியன் இருண்டு போயிடுச்சு, விடுவாப்பன் விடவே மாட்டார். அதனால் சொல்லுகிறது, எப்படங்கிலும் வரிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் பைபிளை தூக்கி நீ நடந்த உனக்காக 10 பேர் ஜெபிச்ச அனுபவம் உண்டா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உனக்காக தாங்கி ஜெபிச்சா ஜெபம் மாறி போகவே மாட்டான். யாரெல்லாம் மாறி போகலாம், ஆனா இயேசு மாறவே மாட்டான். ஜெபங்கள் எல்லாம் ஒரு சமயத்தை உன்னை தாங்கும், ஒரு சமயத்து சைலண்டா இருக்கும், உன்னை எழுப்பிக் கொண்டு வருகிறதுக்காக. ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எத்த உன்னை ஒரு ஆசீர்வாதமாக்கி மாற்றும், உன்னை ஒரு மகிமை உள்ள மனுஷனாக்கி மாற்றும், ஒரு சாட்சி உள்ள மனுஷனாக்கி மாற்றும்.